எந்நாளும் அம்மை அப்பனாக திகழ்பவர் சிவன் பார்வதி. சிவன் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லை. ஒரு முறை கைலாயத்தில் அன்னை பார்வதி ஒரு அழகான சித்திரத்தை வரைஞ்சிட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்த சிவபெருமான் அருகில் வந்து அவங்க வரைஞ்ச சித்திரத்துக்கு உயிர் கொடுத்தாங்களாம். இவ்வாறு சிவனும் பார்வதியும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு புனித ஆத்மா, புனித உயர்தான் சித்திரகுப்தன். சித்திரகுப்தன் ரொம்பவே தர்ம சிந்தனை உடையவர். அது மட்டுமல்ல, சிவனை போல நல்ல நியாயமும் அன்னையை போல அன்பும் உடையவர். அதனால சிவபெருமான் இவருக்கு ஒரு புனித வேலையையும் கொடுத்தாராம். உலகத்துல பிறக்கிற எல்லா உயிர்களுக்கும், எல்லா பிறவிகளுக்கும் அவங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாத்தையும் வரையறுத்து அதற்கு ஏற்றார் போல அவங்களுக்கு பலாபலனையும் கொடுக்க வேண்டும் என்பது இந்த சித்திரகுப்தனுடைய முக்கியமான பணியாக இருக்கட்டும்னு சிவபெருமான் அருளாராம். இன்றுதான் அழகான சித்ரா பௌர்ணமி, அதாவது சித்திரகுப்தனுடைய பிறந்த நாள். இந்த நல்ல நாள்ல நல்ல கடல்லையோ அல்லது வீடல்லையோ நல்ல புனிதமா குளிச்சுட்டு மாலை வேளையில் பௌர்ணமியை பார்த்து வணங்கினாலே நல்லது கிடைக்கும்.